அண்மைச் செய்தி. திருப்பூர் அருகே கொடுவாய் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற அரசு பேருந்தின் மேற்கூரை பலத்த காற்றில் பறந்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் அருகே கொடுவாய் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற அரசு பேருந்தின் மேற்கூரை பலத்த காற்றில் பறந்து சென்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். அரசு பேருந்தின் மேற்கூரை விழுந்து இருசக்கர வாகன ஓட்டி சிறிய காயத்துடன் உயிர் தப்பியுள்ளார். அரசு பேருந்தின் மேற்கூரை விழுந்து இருசக்கர வாகன ஓட்டி சிறிய காயத்துடன் உயிர் தப்பியுள்ளார். தமிழக அரசு பேருந்துகளின் பராமரிப்பு தொடர்பாக கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயன். வணக்கம் விஜயன், இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம் ஜனனி. திருப்பூர் மாவட்டம் அந்த கொடுவாய் அருகே செங்காட்டுப்பாளையம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில திருப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு டவுன் பேருந்தினுடைய தகர மேற்கூரை பலத்த காற்றுல சில அடி தூரம் பறந்துச்சு. இதனால பேருந்தினுடைய பின்னால தேசிய நெடுஞ்சாலையில சென்று கொண்டிருந்த அந்த இருசக்கர வாகன ஓட்டி நூலிலேயே சிறிய காயத்தோடு உயிர் தப்பியிருக்கிறாங்க. அந்த பேருந்தில பயணம் செய்யக்கூடிய அந்த பயணிகள் ஒரு அச்சத்தோட காணப்பட்டாங்க. அதாவது திருப்பூர்ல இருந்து கொடுவாய் வரை இயக்கப்படக்கூடிய அரசு டவுன் பஸ் நேற்று மாலை ஆக்சுவலா 5 மணி அளவில் கொடுவாய் சென்று விட்டு அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் திருப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்துல 20க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செஞ்சாங்க. இந்த பேருந்தானது தேசிய நெடுஞ்சாலையில அந்த செங்காட்டுப்பாளையம் பகுதியில சென்று கொண்டிருந்த போது அங்க பலத்த காற்று வீசியதால அந்த பேருந்தினுடைய மேற்கூரை தகரம் தனியா கலந்து காற்றினுடைய வேகத்தால பின்னால் சில அடி தூரம் சென்று அந்த தேசிய நெடுஞ்சாலையிலே விழுந்தது. இதுல அந்த பேருந்தின் பின்னால் இருசக்கர வாகனத்துல சென்ற அந்த இருசக்கர வாகன ஓட்டியின் மீது விழுந்ததுல அவர் லேசான காயத்தோட நூலில உயிர் தப்பிட்டாங்க. உடனடியா பேருந்துல பயணம் சென்ற அந்த பயணிகளை ஓட்டுநர் இறக்கிவிட்டு மாற்று பேருந்துகள்ல செல்ல உடனடியா அனுப்பி வச்சாங்க. நல்வாய்ப்பாக இந்த இது போன்ற சம்பவம் திருப்பூர் நகர பகுதியில போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியில் ஏற்பட்டிருந்தா ஒரு பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும் சொல்றாங்க. அதாவது திருப்பூர்ல இருந்து கொடுவாய்க்கு இயக்கப்படக்கூடிய பெரும்பாலான பேருந்துகள் அரசு பேருந்துகள் போதிய பராமரிப்பு இல்லாம ஒரு கைலாங்கடைக்கு போடக்கூடிய அளவுலதான் பேருந்துகளை அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கால இது போன்ற சாலைகள்ல இயக்கிட்டு வர்றது பொதுமக்கள் குற்றச்சாட்டா தெரிவிக்கிறாங்க. இது போன்று பராமரிப்பு இல்லாத பேருந்துகள் அடிக்கடி பழுதாகி இருப்பது தொடர்ந்து தொடர்கதையா இருக்குது. புதிதாக பொறுப்பேற்றுள்ள இந்த அரசு பேருந்துகளினுடைய பராமரிப்பை தொடர்பாக கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. திருப்பூர் அருகே கொடுவாயில ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த ஒரு அரசு பேருந்தினுடைய மேற்கூரை பலத்த காற்றின் காரணமாக தூக்கி வீசப்பட்டு சில அடி தூரம் பறந்து விழுந்தது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி விஜயன்.